வணக்கம். விஜய் விஜய் வந்து தன்னை இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி ஆரம்பித்ததில் இருந்து மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்தார். இது எடப்பாடி பழனிசாமி கவனிக்க தவறிட்டார். திமுக தீய சக்தி அப்படிங்கிறத கையில் எடுத்தார். கையில் எடுத்து மக்கள் மனசில் வந்து அதிமுகவை பற்றி விமர்சனமே பண்ணலை. அதிமுகவை பற்றி அவர் பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அண்டு அன்கோவை பற்றி அவர் பேசவே விரும்பலை. எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம வந்து திமுக தானே தீய சக்திங்கிறாரு, நம்மளை ஒன்றுமே விமர்சனம் பண்ணலையே, நம்மளை வந்து நல்ல விதமாக தானே யோசிக்கிறாரு, நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் உண்மையிலே வந்து விஜய் என்ன செஞ்சார்னா அதிமுகவை மெல்ல மெல்ல கரைச்சார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. சரி, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பயுமே எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் அதிமுக ரெண்டாக பிளவுப்பட்டது, ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அதிமுக ரெண்டாக பிளவுப்பட்டது. அப்புறமா ஒரு எல்லையில் வந்து அதிமுக வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் இப்போது அதிமுக சரிவிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து முதன்மையான இடத்துக்கு வந்துருச்சு. இது வரைக்குமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஜெயலலிதா காலம் இந்த 2026 தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருந்தது. ஆனால் விஜய் வந்த பிறகு இப்போ விஜய் முதன்மை சக்தி ஆயாச்சு, தாவேகா வந்து முதன்மை சக்தி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் முதன்மை இடத்துல இருக்கிறவங்களும் 2வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் போட்டி. அதிமுகவுக்கு போட்டியே கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண போகிறதே கிடையாது. இதை மெல்ல மெல்ல இந்த விஷயத்த விஜய் வந்து ரொம்ப நாசுக்காக பெருசாக பண்ணிட்டார். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எப்படி எடப்பாடி பழனிசாமி இதை கவனிக்க தவறிட்டார், இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்க யாருமே இதை சொல்லலையானா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க பேச்சை எதையுமே அவர் கேட்கவே இல்லை. விஜயெல்லாம் ஒரு ஆளா, விஜய் ஒரு புதுசாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கும்பல் வரும்பா, நடிகரை பார்க்குறதுக்கு கும்பல் வரும், அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்க தவறிட்டார். அந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே இருக்கிற குழந்தைங்களை முதற்கொண்டு, ஓட்டு போடக்கூடிய வயசு உள்ள பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து கன்வீனியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. திமுக மேலே அதிருப்தி இருக்குது. திமுக மேலே வந்து பயங்கரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. சென்னை பொறுத்த வரைக்கும், சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் முதற்கொண்டு எல்லாருமே செய்கிறாங்க. இது வந்து திமுக தலைமை வரைக்கும் போகல. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல் நிலையத்திலாம் திமுக காரங்க நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கும் இடைஞ்சல், அரசு அதிகாரிகளுக்கும் இடைஞ்சல். அரசு அதிகாரிகளுக்கு சொன்ன மாதிரி முதலமைச்சர் எந்த விதத்தையும் செய்யலை, பழைய ஓய்வு திட்டத்தை வந்து கொண்டு வரலை. அதனால அவங்களும் அதிருப்தியில் இருந்தாங்க. திமுக வந்து இனிமேல் லாய்க்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. மக்கள் மனசுலையும் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எப்பயுமே அதிமுகவுக்கு தான் போகும். ஆனால் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிமுக பெறுறதுக்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எடுக்கலை. எப்படியா இருந்தாலும் மக்கள் வந்து அதிமுகவுக்கு தான்ப்பா, ரெட்டைலைக்கு தான்ப்பா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மைண்ட் செட்லேயே இருந்துட்டார். 2024 வந்து தாவேகா கட்சியை பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பித்து. நம்மெல்லாம் இப்போ வெள்ளி விழா பொன் விழா கொண்ட கட்சி, ஆண்ட கட்சி, அரை நூற்றாண்டாக வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு தான் வந்துருக்குது, தேவைக்காவுக்கு யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு இதாக நினச்சார். விஜய் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கம்பேர் பண்ணால் யாருக்கு ஓட்டு விழுவும்? எந்த ஒரு சின்ன லாஜிக் கூட அவருக்கு புரியலையா? விஜய்க்கு ஓட்டு விழுமா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து எடுத்துருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி வந்து 2 வாய்ப்புகள் இருந்துச்சு. ஒன்று வந்து விஜய் ஆதரிக்கிறது. ஏன்னா அவர் திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு போகிறாரு, விஜய் ஆதரிக்கணும். இல்லைன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு பெறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும். விஜய்க்கு இடம் கொடுத்துருக்கக்கூடாது. விஜய் வந்து திமுக தீய சக்தி, திமுக வந்து மக்களுக்காக நல்லது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கூர்மைப்படுத்தி பேசுகிறார். அவர் பேசுகிறது கம்மி தான், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுகிறது திமுக எதிர்ப்பை தான் பேசுகிறாரு. இதை தான் மக்கள் விரும்பினாங்க. திமுக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது கூர்மைப்படுத்தி பேசியிருக்கிறாரா? முதலமைச்சர் ஸ்டாலினை பேசியிருக்காரு, அமைச்சர்களை பற்றி பேசியிருக்காரா, அமைச்சர்கள் பண்ண ஊழலை பற்றி பட்டியல் போட்டிருக்காரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வந்து விஜய் வந்து கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தவறிட்டார். இப்போ விக்கிரவாண்டியில் விஜய் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. விக்கிரவாண்டி முதல் மாநாடு அதிமுக விமர்சனம் பண்ணலை, திமுக தான் பாஜகவை விமர்சனம் பண்ணார். அப்புறம் எதுக்காக பாஜகவோட போய் அதிமுக கூட்டணி வைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்கேயே ஒரு சர்க்கிள் வந்துருச்சு இல்லை. பாஜகட்ட ஏதோ எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டார், முழிச்சுக்கிட்டு இருக்காரு, கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் அதிமுக பற்றி அதிகமாக பேசவே இல்லை. திமுக மட்டுமே விமர்சனம் பண்ணார். திமுக தான் நமக்கு மெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் விஜய். அப்பையிலேருந்தே பார்த்திங்கன்னா
தாவேகா செய்தி தொடர்பாளர்கள்ட்டையும் அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரே விஷயம்தான், அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க, திமுகவை விமர்சனம் பண்ணுங்க, திமுக கூட நம்ம வந்து எப்போயுமே விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, அதிமுக விமர்சனம் பண்ணல விஜய் அப்படின்னா விஜய் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காரு. திமுக எதிர்ப்பை மட்டுமே கூர்மைப்படுத்துறாரு. அதனால திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே அவர் கையில் எடுத்து பண்ணட்டும், நம்ம ஒரு சைடு பண்ணுவோம், அவ்வளோதான். அதிமுக எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தார். ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட இணையுது அப்படின்லாம் பேசினார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை புகழ்ந்து பேசினார். கரூர் சம்பவத்தில் ஒட்டு மொத்தமாக அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக நின்றுச்சு. சட்டமன்றத்தில் கூட ஸ்டாலினோட சண்டை போட்டார், கட்டி பிடிச்சி உருளாத குறை தான் எடப்பாடி பழனிசாமி. விஜய்க்கு அவ்வளோ ஆதரவு பண்ணார். அதே போல் அவர் போகிற பிரச்சாரம் போகிற இடத்துல அதிமுகவினரே வந்து தாவேகா கொடியை வச்சு சுற்றினாங்க. இந்த பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசித்தாங்க. சரி வரட்டும், தாவேகா வந்து கூட்டணிக்குள்ளே வர்றது நல்லது தான், அதிமுகவுக்கும் அது ப்ளஸ்ஸு தான், விஜய்க்கும் அது ப்ளஸ்ஸு தான், 2 பேருமே சேர்ந்து திமுக ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே எந்த சூழ்நிலையும் போக போகிறதில்ல அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். பாஜக வந்து அதிமுக கழட்டணும், எடப்பாடி பழனிசாமினால் பாஜக கழட்ட முடியாது, அவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கார் பாஜக கையில், அதனால அவர் பாஜக விட்டு வர முடியாது. விஜய் அங்கிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கு பாஜக ஒரு இடைஞ்சலாக இருக்குது. நம்ம வந்து திமுக பாஜக எதிர்ப்பை மட்டும்தான் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ போய் நம்ம அதிமுகவோட இணைஞ்சோம்னா பாஜக கழட்டக்கூடிய அளவுக்கு அதிமுகவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதிமுகவை பெருசாக கண்டுக்கவே இல்லை. சரி, இங்கிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு அதிமுக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சிறப்பு பொதுக்குழுவை வந்து தாவேகா கொண்டு வருது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தார், நமக்கு வந்து புகழ்ந்து பேசுவார், நமக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்தது, அதுக்கு நன்றி தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தது. நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த சிறப்பு பொதுக்குழுவில் கூட தாவேகா என்ன முடிவு எடுத்துச்சு அப்படின்னா, விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி எடப்பாடி பழனிசாமி போட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, விஜய்க்கு வந்து ஒரு 60 தொகுதி தரேன், துணை முதலமைச்சர் பதவி வேணாலும் தரேன், அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும். விஜயெல்லாம் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, ஒரு 15% வாக்குகளை பெறுவார், கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளை பெறுவாரா அப்படிங்கிறதே ஒரு 5-6 தொகுதிகளை தான் அவரால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டார். அவர் எடுத்த சர்வேகள் எல்லாமே வந்து சொன்ன விஷயங்கள் அதுதான், விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவர் பேசினார். சரி, இப்போ விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னா விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் கூட்டணி வைக்கணும், அதுக்கு வேணாம், விஜய் கூட வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதனால் விஜய் அதிமுக விமர்சனம் பண்ணலை அப்படின்னா அதிமுக கூட்டணி விரும்புகிறாரு. கடைசி நேரத்தில் கூட தேர்தல் நெருக்கத்தில் கூட அவர் டக்குன்னு உடனே வந்துடுவார், அதிமுகவோட கூட்டணி வந்துடுவார், பாஜகவோட சேர்ந்து கூட அவர் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. உண்மையிலே வந்து அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே கையில் எடுத்து அதிமுக ஓட்டுகளை வந்து குறி வச்சுட்டார் விஜய். திமுக எதிர்ப்பு, அதிமுக செய்ய வேண்டிய வேலையை விஜய் செய்கிறாரு. விஜய் இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே தெரியலையா, இல்லை வேணும்னு விஜய்க்காக விட்டு கொடுத்தாரா, இல்லை விஜய்னால என்ன பெருசாக அதிமுக அழிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் வந்து அதிமுக வாக்குகளை வந்து குறி வச்சு தான் விஜய் வந்து காய் நகர்த்தினார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதிமுக விமர்சனமே பண்ணலை, அதிமுக செய்ய வேண்டிய வேலைகளை அத்தனையுமே விஜய் செஞ்சார். எம்ஜிஆர் செஞ்சதையும் ஜெயலலிதா செஞ்சதையும் செஞ்சார், எடப்பாடி பழனிசாமி செஞ்சதை செய்யலை. அதனால தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வந்தார். சரி, மதுரை மாநாடு நடந்துச்சு, அதில் வந்து அண்ணா எம்ஜிஆர் படத்தெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போயாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு உஷாராக இருக்கணுமா வேணாமா? ஆனால் அந்த மாநாட்டில் கூட எப்படி பேசினார் விஜய், பேசினார் அதிமுகவை முதல் முறையாக அப்போ தான் விமர்சனமே பண்ணுறாரு. எம்ஜிஆர் காலத்தில் எப்படி மாசாக இருந்த கட்சி இந்த கட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அதிமுகவில் இருக்க தொண்டர்களுக்கு அப்படியே ஒரு சமிக்கை கொடுத்தாரு. அந்த மாதிரி கொடுத்து அதிமுக வந்து அப்படியெல்லாம் முன்னே இருந்த அதிமுக கிடையாதுங்க, திமுகவெல்லாம் அவங்க வலுவாக எதிர்க்க மாட்டாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடுது, இவங்க 2 பேருமே தான் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார். இது எடப்பாடி பழனிசாமி கவனிக்க தவறிட்டார் இந்த விஷயத்தை. அதே போல் செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டாருன்னு அவர் தாவேகா சைடு வர்றாரு. அவர் எப்பயுமே அவர் பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா படம் தான் இருக்கும். ஜெயலலிதா படத்தோடு தான் அவர் தாவேகாவுக்கு போகிறாரு. தாவேகா துண்டை விஜய் போடுறாரு.
போடும்போது கூட அவர் ஜெயலலிதா படத்தை பார்க்குறாரு. ஆனால் இப்போ அவருக்கு தலைவர் யார்? விஜய், செங்கோட்டையனுக்கு. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு விஜய் படத்தை வைக்கணும். ஆனால் விஜய் என்ன சொன்னார்? அப்படியே இருங்க, உங்கள் தலைவர் ஜெயலலிதா தான், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். என் ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் தலைவி ஃபோட்டோவே நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்க எனக்கும் தலைவி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயமாச்சு. இந்த வார்த்தை இருக்குல்ல, இது அதிமுகவினரை கண்டிப்பாக கவர்றாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே தெரியாமல் போச்சு. எல்லாமே விஜய் பக்கத்து திரும்புகிறாங்க, திருப்பிட்டாரு விஜய் அப்படிங்கிறத அப்போவே வந்து அதிமுகவினர் உணர்ந்துருக்கணும். ஆனால் திரும்பவும் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை, திமுக சக்தி, அதை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது வந்து விஜய்க்கு இது முதல் தேர்தல். இந்த தேர்தலில் பெருசாக அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஜெயிச்சு அவர் ஆளுமையில் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அது வந்து கிடச்சிருச்சு, அவர் உட்காந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அவருக்கு இந்த தேர்தல் பெரிய விஷயமே கிடையாது. இந்த தேர்தலில் வந்து அவர் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறுவோம், ஆட்சியில் உட்காரமா இல்லையா, 20லேருந்து ஒரு 20% வாக்குகளையோ ஒரு 30 தொகுதிகளையோ கைப்பற்றினா கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இந்த வெற்றி இமாலய வெற்றி அது விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 வருஷத்தில் பயங்கரமாக பிளான் பண்ணி காய் நவுத்தி அப்படியே அதிமுக ஓட்டுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். விஜய் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு. திமுக ஓட்டையும் பிரித்தார், கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அதிமுக ஓட்டை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டார். விஜய் வந்து பக்கா பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? விஜய் நம்ம கூட வருவார், விஜய் பெருசாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது, விஜய்னால் ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனால் வந்து தாவேகா வந்து அதிமுக கூட்டணி இல்லைங்கிற முடிவாயிருச்சு. அதே போல் பெரிய தலைவர்கள் அதிமுகவில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதுவே வந்து அதிமுக காரங்களே விஜயை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமான எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஜேடிஜே பிரபாகர், செங்கோட்டையன் இவங்களே வந்து விஜயை தலைவராக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுக என்ன செய்வாங்க? ஓட்டு யாருக்கு போடுவாங்க? திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்கிற விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி எங்கே இது பண்ணிட்டாரு? ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய பேர் பேசியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க, அவங்க கேட்குறத கொடுங்க, 60 தொகுதி 70 தொகுதி கேட்குறாங்களா கொடுங்க, 1% 1%, இவர் வாக்கு சதவீதம் எத்தனைன்னு கூட தெரியல, இவருக்கு எப்படி 70 தொகுதிகள் கொடுக்க முடியும், துணை முதலமைச்சர் பதவி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு பண்ணுறதெல்லாம் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டார். இப்போவும் வந்து அதிமுக ஓட்டுகளை தான் விஜய் கலைக்கிறாரு, பிரிக்கிறாரு. அவர் வந்து தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு காட்டிக்கிறாரு. அது வந்து உண்மை தான். இப்போ வந்து சட்டமன்றத்தில் கூட பண்ருட்டி எம்எல்ஏ வந்து எனக்கு எல்லாமே அம்மா தான், ஜெயலலிதா தான், அம்மா நீ இருந்தப்போ இருந்த அதிமுக இப்போ இல்லைம்மான்னு சொல்லி அழுதாருல. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை வேறு ஏதாவது பேசியிருக்கணுமா இல்லையா? விஜய் அந்த இடத்துல என்ன சொன்னார்? நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. அப்போது அதிமுக பிளவுபடுறத விஜய் விரும்புகிறாரா? இல்லை அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் நான் இருக்கேங்க, உங்கள் எம்ஜிஆர் போல், உங்கள் அம்மா போல் நானும் ஒரு தலைவனாக உங்களுக்காக இருந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாருல. சொல்ல வேண்டியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சொன்னது யார்? விஜய். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிறது தான் புரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இப்போ சிவி சண்முகத்தை, வேலுமணி இவங்களெல்லாம் தனக்கு எதிராக செயல்படுறவங்கள வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டினா பெரிய ஆள், நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஒன்றுமே இல்லை. நோட்டாக கீழே போகக்கூடிய கட்சியாக அதிமுக மாறிக்கிட்டு இருக்கு. விஜய் அதிமுகவில் இருக்கிற செல்வாக்கு, அதிமுகவில் வளர்த்து வச்ச எல்லா செல்வாக்கையும் வெளியே கொண்டு வந்துட்டார், விஜய் கொண்டு வந்துட்டார். அதனால் எடப்பாடி பழனிசாமி சுத்தம் வேஸ்ட். எடப்பாடி பழனிசாமினால் விஜயோட அரசியலில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜயை அவர் எவ்வளோ அழகாக தெளிவாக அப்படியே அதிமுக ஓட்டுகளை வந்து தான் சைடு திருப்பினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கணிக்க தவறிட்டார். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க ஓட்டு பெருசாக சேதாரம்லாம் கிடையாது, அவங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவர் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? விஜய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த திமுக தீய சக்தின்னு எடுத்தோன்னே திமுகவை அவர் எதிர்க்கிறாரு, திமுக நம்மளும் எதிர்க்கிறோம், பரவாயில்ல திமுக ஓட்டுகள் வந்து நமக்கு வரும், அவர் விஜய்க்கு கொஞ்சம் போவோம், நமக்கு ஏற்கனவே அதிமுக ஓட்டுகள் நிறையா இருக்குது, அந்த ஓட்டுகளோட திமுக எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம தான் 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு பிளான். அந்த பிளான்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. அதிமுக ஓட்டை குறி வச்சு அதிமுகவை காலி பண்ணி விட்டார் விஜய். இதுதான் நடந்துருக்குது.
இப்போ ஒரே எம்ஜிஆர், ஒரே ஜெயலலிதா, ஒரே அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி, விஜய்க்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டார், பண்ணவும் தெரியாது, அவருக்கு அரசியல் புரியாது, யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட்டு தான் பண்ணுவார். அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கழகம் இருக்குது. விஜய் கூட சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க போன்ற நபர்களோட போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் இவங்கள சந்திக்கிறாரு. அதிமுக பிளவுபட்ட அதிமுகவுக்குள்ள ஒரு குரூப்பை போய் சந்திக்கிறாரு. அப்படிங்கும்போது பக்கா பிளான் போட்டார் விஜய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விஜயோட இந்த பிளான், இந்த இது அதிமுக ஓட்டுகளை, அதிமுகவை சிதைக்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து மாசாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அதிமுகவினரே. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி சொதப்பல் தொடருது, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.